Okay guys, I'm back with another video. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் கிடையாது, என்ன ஃபாலோ பண்ணுறவங்க, என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அப்படி தான் நான் பார்க்குறேன். ரீசெண்டாக நடந்த விஷயம் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி சென்னையில் இருக்கிற தாமஸ் மவுண்ட் இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 4 பசங்க இறந்துட்டாங்க ட்ரெயின்லேருந்து விழுந்து. இது எப்படி நடந்தது அப்படின்னா, அவங்க ஃபுட்போர்டு அடித்து பேக் மாட்டிக்கிட்டு சைடில் ஒரு ஃபென்ஸ் வந்தது, அதில் இடித்து கீழே விழுந்து அதே ட்ரெயின் பார்த்திங்களா அவங்க மேலே ஏறி துண்டு துண்டாக இறந்துட்டாங்க. நான் 6 வருஷமாக ட்ரெயின் ட்ராவலிங் பண்ணுறேன், இன்னும் ட்ரெயின் ட்ராவலிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு ட்ரெயின் ட்ராவல் எப்படி பண்ணணும், எதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தவிர்க்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நான் 6 வருஷமாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சில பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு இது தெரியாது. நான் காலையில் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ட்ரெயினில் தான் வருவேன். இன்றைக்கி காலையில் அப்படி தான் வந்தேன். பல ஃபுட்டேஜ்லாம் எடுத்தேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கே இத்தனை விஷயம் நடக்கிறப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ நடக்குது. ஸோ கடைசி 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 803 ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் 50% பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து ஃபுட்போர்டு அடிக்கிறப்போ, ரன்னிங்கில் ட்ரெயின் ஏறுறது, ரன்னிங்கில் இறங்குறது, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு முன்னாடியே பிளாட்ஃபார்மில் சீட்டு போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகமாக நடக்கும். லைக் மும்பை, சென்னை, பெங்களூர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பட் மும்பை, சென்னையில் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஜெயா காலேஜ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ ஜெயா காலேஜ் அப்படின்னு திருநின்றவூரில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் மட்டும் ஒரு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு 2-3 பசங்க இறந்துருவாங்க ட்ராக் கிராஸ் பண்ணுறப்போ, ட்ரெயின் ஏறும்போது இறங்கும்போது. இப்போ தான் சப்வேலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு மாதத்தில் இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2வது நான் கேட்பேன். நான் உத்தமன்லாம் கிடையாது, ஓகேவா? ஸோ நானும் ஃபுட்போர்டு அடிக்கிறவன் தான். நைட் ஆஃபீஸ் போகும்போது ட்ரெயின் க்ரௌடாக இருக்கும், ஃபுட்போர்டு அடிப்பேன். நான் மாட்டிட்டு இருக்கிற பேக் அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாவது யாருக்காவது கொடுத்துருவேன், இல்லை நான் மேலே வச்சுட்டு சேஃபான ஒரு டிஸ்டன்ஸில் நான் ஃபுட்போர்டு அடிப்பேன். எனக்கு தெரியும் இப்படி நின்னா எனக்கு ஆபத்து வரும், ஸோ இதுக்கு மேலே நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, க்ரௌடு ஏற நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நான் சேஃப் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி எதுக்கு நீங்கள் மெச்சூராக யோசிக்க மாட்டீங்க? ஸோ முக்கால்வாசி இந்த பிரச்சனைகள் பண்ணுறது ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க. ஸோ காலேஜ் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பர்மேன் ரேஞ்சுக்கு தான் யோசிப்பாங்க, ட்ரெயின்லேருந்து விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஈவன் பஸ்ஸில் கூட இதெல்லாம் நடக்குது. ஸோ அது வேறு விஷயம். இப்போ ட்ரெயினில் நான் சொல்கிறேன், நான் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் எடுத்துன்னு வந்தேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது ட்ரெயின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸான ட்ரெயின், மேலே நிறைய ஹேண்டில்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு, அதை பிடிச்சிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணணும். இதில் கவர்மெண்ட்டை நம்ம தப்பு சொல்லவே கூடாது. இப்போ அந்த 4 பேர் இறந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள யார் ஃபுட்போர்டு அடிக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷன் எழுப்புவாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணுறாங்க. அந்த சைடில் ஃபென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் வேணும்னே அந்த ஃபென்ஸ் வச்சு யாராவது அதில் அடிபட்டு கீழே வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணாங்களா? கிடையாது. இது முழுக்க நம்ம செய்கிற தப்பு. ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த 4 பசங்க காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வீட்டிலேருந்து கிளம்பும்போது சாயந்தரம் அவங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சடனாக ஒரு ஃபோன் வந்து உங்கள் பையன் இறந்துட்டான் ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து. அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ஒரு வாட்டி திங்க் பண்ணி பாருங்களா. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சோகமான விஷயம் இது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு செகண்ட் பாருங்கள். ஸோ ட்ரெயின் பிளாட்ஃபார்மே சரியில்லை. இது எந்த பிளாட்ஃபார்ம்னா அரக்கோணத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்ம். ரீபில்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணல. அவர் பாருங்கள் ரன்னிங்கில் இறங்குறாரு. ஸோ ட்ரெயின் நிற்கிற வரலும் வெயிட் பண்ண மாட்டாங்களா, ரன்னிங்கில் இறங்குறாரு. இன்னொருத்தர் ரன்னிங்கில் ஏறுறான். சைடில் ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் விழுந்துட்டா இன்னும் அவங்க யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சின்ன விஷயம். ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா நான் இத்தனை பார்க்குறேன்னா ஒரு வாரத்தில் எவ்வளோ நடக்கும், ஒரு மாதத்தில் எவ்வளோ நடக்கும், ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ நடக்கும், ரன்னிங்கில் ஏறுறது இறங்குறது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. உயிர் தானே போனால் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக விடுற. தூத்துக்குடியில் நடந்த அந்த ஒரு ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா கன் ஷூட் பண்ணப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அந்த மாதிரி ஊர் நம்ம இருந்து இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒரு பெரிய ரெமடி ஸ்டெப் எடுக்கணும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ஏறுறவங்கள போலீஸ் கண்டிப்பாக பிடிச்சி உட்காராவது வச்சுணும். அது ஒரு காலத்தில் பண்ணின்னு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்கள் உயிர் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் உயிர் மேலே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ அக்கறை இருக்குது. என் பையனை ஃப்யூச்சரில் இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மண்ணு வாரி போடுற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஃபுட்போர்டு அடிக்காதீங்க ட்ரெயினில், தயவு செஞ்சு ஃபுட்போர்டு அடிக்காதீங்க. ட்ரெயின் க்ரௌடாக இருக்குது. எனக்கு தெரியும் நிறைய ட்ரெயின் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ட்ரெயின் க்ரௌடாக இருக்கா? மோஸ்ட்லி எந்த ரூட் தெரியுமா? அந்த திருவள்ளூர், அரக்கோணம், ஜோலார்பேட்டை, சென்னை சென்ட்ரல், பெரம்பூர், இந்த ஒரு ரூட்டில் தான் ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ட்ரெயின்ஸே நிறைய போகும். அண்ட் க்ரௌடும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ட்ரெயின் க்ரௌடாக இருக்கா? அதில் நீங்கள் ஏறணும்னு அவசியம் கிடையாது. ஃபுட்போர்டில் தொங்கணும்னு அவசியம். இது ட்ரெயின்னா
இப்படி தொங்கிட்டு இருப்பாங்க சைடில். அது இன்னும் ஒரு ஜாலி. அது பேக் மாட்டிட்டு ஹெட்செட் வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு மோளை அடிச்சுக்கிட்டு, இது எதுக்குன்னு தான் புரியல. அது கெத்துன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஒரே ஒரு செகண்டு தான் கீழே விழுந்தாங்கன்னா லைஃப் காலி. இன்னொரு ஜென்மம் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ அவ்வளோதான். அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க மேலே தான் மிஸ்டேக். இது யார் மேலே தப்பு சொல்ல முடியும். அவங்க கொழுப்பால் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்போர்ட் அடித்து கீழே விடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ட்ரெயினில் ஸ்பேஸ் இல்லை, அது கரெக்டான ஒரு விஷயம். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயின்ஸ் 12 கார் ஆக்கணும். 12 கார்னால் 9 கம்பார்ட்மெண்ட்ஸ்ன்றது 12 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆக்கணும். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயின்ஸ் சென்னையில் அப்படி தான் ஓடுது. அண்ட் டவுன்ஸில் இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜஸில் இருக்கிற ஸ்டேஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 12 கார் எடுத்துன்னு வந்தால் கொஞ்சம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் ட்ரெயின். அண்ட் மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பிரஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ், திருப்பத்தூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:50க்கு சென்னை சென்ட்ரலுக்கு எடுப்பாங்க. அங்கேருந்து ஜோலார்பேட்டை போகும். அந்த ட்ரெயின் நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே ஒரு செகண்ட் பாருங்கள். திருவள்ளூரில் யாராவது இருந்தால் வெயிட் பண்ணிவிட்டு அந்த 6:40க்கு வரும் அந்த ட்ரெயின். நின்று பாருங்க. ஒரு சின்ன ரூம்ல ஒரு 200 பேரை உள்ள அடைச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். லைட்டா கிள்ளி விட்டா மொத்த பேர் கீழே விழுற மாதிரி ஒரு க்ரௌட், அவ்வளோ ஸ்டஃப்டா இருப்பாங்க உள்ள. அந்த ட்ரெயின்ல 24 கம்பார்ட்மெண்ட் அப்படிதான் இருக்கும், எக்ஸப்ட் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். அது இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னா தெரியுமா, பசங்க தான் ஃபுட்பால் அடிக்கணுமா, நாங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இடம் இருந்தாலும் ஃபுட்பால் அடிக்கிற சில பேர் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுங்க. அந்த 4 பேர் இறந்துட்டாங்க, அது ஒரு எக்ஸாம்பிளாவது எடுத்துக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் புரியட்டும். ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு போலீஸ்ன்றது வைக்கணும். இந்த ஸ்கூல் பசங்க பண்ணுற அட்டகாசம் தாங்கவே முடியல ட்ரெயினில். அது ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெனாவட்டா இன்னும் ஜாலியாக ஃபுட்பாலில் இருப்பானுங்க. ட்ரெயின் கிளம்பணுன்னே ரன்னிங் ரேஸ் ஓடி வந்து ட்ரெயின், நான் ரிவிஷனாக அதை நான் பார்த்துருக்கேன். நம்ம கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ட்ரெண்ட் அப்படி ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ், இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். உங்களோட லைஃப் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்கள் லைஃப் நீங்களே முடிச்சிக்காதீங்க. அது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். ஸோ எனக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு இந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது. ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ நான் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட்.